ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் பார்க்கலாங்க. என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பண்ணணும்? ஏன் டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற தாட். ஏன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் 200% 300% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே. ஏன் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தாங்க இன்னைக்கு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் டைட்டன் கம்பெனி. இந்த டைட்டன் கம்பெனி நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 2006ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 ரூபீஸ் 20 ரூபீஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய பிரைஸ் பாருங்க அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் டுடே பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு க்ளோஸ் அபவுட் வந்து ஒரு 3400ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. 2005 அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல நமக்கு 3500 ரூபீஸ் வரைக்கும் இந்த ஷேர்ஸ் போயிருக்கு. அப்போ கண்டிப்பா இதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா பெரிய ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்துருக்கலாம். கரெக்ட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன், ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். ஓகே, அப்படியே நம்ம வாங்க அனதர் ஒரு ஸ்டாக்ஸையும் பார்ப்போம். ஓகே, இது வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல். 2005ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 160 அந்த மாதிரி ட்ரேட், அந்த லெவல்ல ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2008ல பாத்தீங்கன்னா பீக் 2400 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்குங்க 2008ல. ஸோ எகெயின் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 10-12 ரூபீஸ்க்கு ட்ரேடே ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா லாஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 26 பிப்ரவரியோட என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரேடே நடக்கல. ஓகே, ஆல்மோஸ்ட் கம்பெனி வந்து திவால் ஆயிருச்சுங்க. ரெண்டு ஸ்டாக்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் கேபிட்டல் ஒன்றும், டைட்டன் ஒன்றும். இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 25 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 3500 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. சூப்பரான ஸ்டாக்குங்க. ஓகே, அனதர் ஸ்டாக் 160 170ல ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து 2400 வரைக்கும் ரீச் ஆயிட்டு இன்னைக்கு அந்த ஸ்டாக்ஸ் ட்ரேடே ஆகல. அப்ப எந்த ஸ்டாக்ஸ் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இதனால தாங்க நான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ரிஸ்கை ஃபண்ட் மேனேஜர் பாத்துக்குவாரு. எப்படின்னு பாப்போமா? ஒரு ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபண்டோட ஈக்விட்டி ஹோல்டிங் 94% இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாருங்க, 77 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. இதுல லார்ஜ் கேப்ல 40%, மிட் கேப்ல 28%, ஸ்மால் கேப்ல வந்து ஒரு 7.4%, அதர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 19% ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கீழே பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், HDFC பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HDFC பேங்கோட 1 month சேஞ்சஸ் அப்படின்னா -0.21% என்ன நடந்திருக்கு? ஸ்லைடா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பட் அதே மாதிரி சில இதில் ப்ளஸ் இருக்கும். இப்போ பாருங்க, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட்ஸில் 0.08 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதில் பாருங்க. தென் ஏசியன் பெயிண்டில் 2.72% வந்து 1 monthல என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் என்ன பண்ணுவாங்க? டே பை டே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வாட்ச் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனா அதை வந்து ஹோல்டிங்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அதனுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டன். இப்போ இதில் நாம் பார்ப்போம், இந்த ஒர்க்கை ஒரு இண்டிவிஜுவலா பண்ண முடியுமா? அதுதாங்க பிரச்சனை. அதுக்கான டைம் இருக்காது, அதுக்கான நாலேஜ் நமக்கு இருக்காது. அப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா இந்த எல்லா பேர்டனும் என்ன பண்றாங்க? ஃபண்ட் மேனேஜர் பேர்டன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாதான் அந்த ஸ்கீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாதான் ஸோ பப்ளிக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய பேர்டன் இல்லாமல் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? நம்ம ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியுங்க. அதனால தான் நான் வந்து ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுங்க, பெட்டராகவும் இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கும். ரெண்டு ஸ்டாக்ஸ் கம்பேரிசன் கொடுத்துட்டேன். ஏன் நம்ம வந்து ஸ்டாக்ஸில் போகக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன் போகணும், என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட ஸ்டாக்ஸ் நான் கம்பேரிசன் கொடுக்கலாம். நிறைய கம்பெனி சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கு. நிறைய கம்பெனி வந்து இன்னைக்கு கம்பெனியே இல்லாம போயிருக்கு. சோ இதை ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.